ஓம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமகா. இந்த தமிழ் வருடமானத விஸ்வாவசு வருடம் முடியப் போகின்றது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்தது தமிழ் புத்தாண்டானது பிறக்க இருக்கின்றது. இந்த கிரக சேர்க்கை மீன ராசியிலே 5 கிரகங்கள் ஒன்றாக, அநேகமாக பல பேர் யுரேனஸ், புளூட்டோ, நெப்டியூனை சேர்ப்பதில்லை. இவைகளை சேர்த்து நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு இறைவன் ஒரு அறிவுறுத்தலை இங்கே நமக்கு ஒரு குரு மூலம் தர இருக்கின்றார். இதனுடைய விரிவான விளக்கங்கள் பல பகுதிகளிலே எதிர்காலத்தில் தருவோம். இருந்தாலும் நீங்கள் இப்பொழுது இருந்தே தினம் உங்களது ஜாதக கட்டத்தில் உள்ள கிரக நிலை, நீங்கள் பிறக்கும் பொழுது உள்ள ஜாதக கட்டம், நவாம்சம், இவைகளை இப்பொழுதிலிருந்து ஒரு நோட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். மேலும் தினமும் பஞ்சாங்கத்தில் உள்ளபடி ஜாதக கட்டத்தை வரைந்து அதில் உள்ள கிரக நிலைகள், அதனுடைய பொசிஷன், எந்தெந்த வீட்டிலே எந்தெந்த ராசியிலே எந்தெந்த கிரகம் உள்ளது என்பதை எழுதி வைத்து கொள்ளுங்கள். காரணம், எதிர்காலத்திலே இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே தான் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது இருந்தே நீங்கள் எழுதி கொண்டு வரும்போது அந்த கிரகங்கள் ஒரு உண்மையை உணர்த்த இருக்கிறது. சாதாரணமாக நாம் எல்லாம் சில இடங்களுக்கு, ஆலயங்களுக்கு, சுற்றுலா யாத்திரைகள், பயணங்கள், தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரை, கிரிவலம், இப்படி எத்தனையோ இறை வழிபாடுகள் செய்து கொண்டு வருகிறோம். மேலும் நம் வீட்டிற்கு, நமது சொந்த பந்தங்களுக்கு வீட்டில் நடக்கின்ற சுப நிகழ்ச்சிகள், இவைகளில் கலந்து கொண்டு வருகின்றோம். இப்படி பல போக்குவரத்து அம்சங்கள் நிறைந்த காலகட்டத்திலே நமக்கு ஓய்வு என்பது நாம் எடுத்துக்கொண்டால்தான், குறிப்பாக அலுவலக பணியாளர்கள் எல்லோருமே இப்பொழுது நவீனமான, அதாவது கம்ப்யூட்டர் துறையிலே உள்ளவர்கள், வியாபார நிலையில் உள்ளவர்கள், மார்க்கெட்டிங் நிலையில் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் அதிகமான திறமை உள்ளவர்கள்லாம் வேலை பளு அதிகமாக உள்ளதால் வேலையும் பார்க்க வேண்டும், உடனே வெளியூருக்கு செல்ல வேண்டும், நமது அலுவலகங்களுக்கு தேவையான காரியத்தை ஓடி ஓடி போய் முடிக்க வேண்டும் என்ற ஒரு அவலநிலை நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றிற்கெல்லாம் இது ஒரு தேக்க நிலையை கொடுக்க இருக்கின்றது. என்ன தேக்க நிலை என்று கேட்டால், சொல்லுவோமே அந்த காலத்தில் ஒரு பழமொழி, குண்டி சட்டியில் குதிரை ஓட்டாத, ஆனால் இப்போ ஓட்டித்தான் ஆகணும். நமது அலைச்சல் குறையும், நம்மளுடைய போக்குவரத்து குறையும். உங்களுடைய அலுவலகம், ஆஃபீஸில் சொல்லுவார்கள், நீ வீட்டிலிருந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொடு, அலையாதே. இனிமேல் போக்குவரத்து நெரிசலானது ஒரு விதத்திலே எப்படியோ ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரும். இதில் பல ரகசியங்கள் ஆன்மீக ரீதியாக அடங்கி இருக்கிறது. இது ஒரு விதத்திலே நமக்கு நல்லது தான். காரணம், நமக்கு அந்த அடக்க உடக்கம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம், இந்த குறைந்த காலத்திலே ஏற்பட்ட ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்தப்பிரகணம், பிரபலாரிஷ்ட யோகத்திலே எத்தனையோ குடும்பத்திலே குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அப்படி பிறந்து இருப்பார்கள். அப்படி பிறந்தவர்கள் பல பேர் நல்ல எண்ண ஓட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. காரணம், அசுர சக்திகளின் குணங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். அன்று ஒரு காரியத்தை அலுவலகம், ஆபீஸு, உயர் அதிகாரிகள், குறிப்பாக நமக்காக தியாக மனப்பான்மை, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், காவல்துறை, இராணுவத்துறை மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ளவர்கள், இவர்களையெல்லாம் வழி நடத்துகின்ற உயர் பதவியில் உள்ள மந்திரிகள், பிரதம மந்திரி, பல மாநிலங்களில் முதல் மந்திரி, இப்படியெல்லாம் சொல்லுகின்றோமே, அந்தந்த துறைக்கு உள்ள அமைச்சர்கள், இவர்களுக்கெல்லாம் இவர்கள் அடியில் வருகின்றவர்கள், இவர்களுக்கு கண்ட்ரோலில் வருகின்ற அவர்களுக்கெல்லாம்
இப்பொழுது ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்படும். அது எப்படி என்று நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எதையும் குரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை இல்லாமல் செய்ததன் விளைவாக கூட இது இருக்கலாம். சொல்லுவார்களே, ஒருவருக்கு கடுகளவு துரோகம் செய்தால் கூட மலையளவு ஒரு நாளைக்கு, ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் வந்து உங்களை தாக்கும். அதுதான் சொல்லுவார்கள், பேராசை பெரும் நஷ்டம். இன்னைக்கு ஒன்று கிடைச்சதுன்னா நாளைக்கு 10 வேண்டும், 10 வேண்டும்னால் 100 வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோமே, அப்படி அந்த பேராசையால் தனக்கே வேணும், எனக்கே வேண்டும், ஒரே வீட்டுக்கு வேண்டும் என்று சேர்த்து கொண்டு அந்த மாதிரி இருந்தவர்களெல்லாம் இதையும் வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைக்கு வர வாய்ப்புள்ளது. ஆகையினால் உங்களது குடும்பம் மற்றும் அலுவலகம் உங்களுடைய செலவு, வரவு செலவு கணக்குகளை மிக கவனமாக, பாதுகாப்பாக, இரகசியமாக அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுங்கள். இதுதான் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகள் வர வாய்ப்பு உள்ளது. உதாரணமாக நாம் சொல்லுவோம், மறந்துவிட்டு வீட்டு சாவியை எங்கேயோ வைத்துவிட்டு வீட்டில் வெளியில் சென்று வீட்டுக்கு வரும்போது சாவியை காணாடித்திருப்போம், மறதியாக வைத்திருப்போம். அப்பொழுது என்னாகும்? வெளியில் நின்று தேடுவோம், அலைவோம், ஓடுவோம். அதுபோல் வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாக வீட்டு வாசல் கதவுகளை அந்த மாதிரி பூட்டிவிட்டு சாவிகளை எப்படி விட்டு திணறுகின்றோமோ, அதுபோல ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு போவதற்கு பல தடைகள் ஏற்பட்டுவிடும். இது கிரகத்தின் வேலை. இதில் பல பேர் தவறாக எண்ணி தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், தேசபக்தி இல்லாதவர்கள், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள், இப்படி பொய் பிரச்சாரங்கள் செய்கின்றவர்கள் இதை வேறு விதமாக பயன்படுத்தக்கூட வாய்ப்பு உள்ளது. ஆகையினால் இன்றிலிருந்தாவது குறைந்த அளவுக்கு இறை நாமம் ஓம் என்கின்ற பிரணம மந்திரத்தையும் உங்கள் குரு சொல்லி காட்டிய, உங்கள் குடும்பத்தில் குலத்தில் சொல்லி காட்டிய, அதாவது இறை வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முயற்சியுங்கள். ஆயுர்தேவி வழிபாடு, மகா மிருத்யுஞ்சய ஜபம், சுப்பிரமணிய புஜங்கம், ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், இப்படி சுதர்சன மகாமந்திரம், ஆபத் சகாய மந்திரம், ஆயுர்தேவி மந்திரங்கள், முன்பே சொல்லியிருக்கோம், சரபேஸ்வரருடைய மந்திரம், ஸ்ரீ நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மர் அஷ்டோத்திரம், நரசிம்மர் சகஸ்ரநாமம், இப்படி கவச சக்திகள், பாதுகாப்பு சக்திகள் உள்ள கிராம தேவதைகள், எல்லை தேவதைகள், இவைகளையெல்லாம் கண்டிப்பாக கொண்டாட ஆரம்பித்து விடுங்கள். காரணம், காற்று உள்ள பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். இப்பொழுது நமக்கு ஏதோ ஒருவர்களால் சில வாய்ப்புகள் இருக்கின்றது. நாளைக்கு இந்த செல்ஃபோன் கூட இயங்காத நிலை கூட வரலாமே. எல்லாம் இருக்கும், நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்கும், சாப்பாடு இல்லை. அப்படி என்ற நிலை கூட வரலாமே. காரணம், நாம் தர்மம் செய்வதை தள்ளி போட்டு விட்டோம். இல்லது ஒரு முடிவு எடுத்து மறுபடியும் மாற்றிக்கொண்டு, அதாவது ஒரு நிரந்தரமான ஸ்டேபிளான ஒரு முடிவை எடுக்காமல் தவறிவிட்டோம் என்பதை உணர இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியமும் நுணலும் தன் வாயால் கெடும். ஊருக்கு போகிறேன்னு ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டு கடைசி நேரத்தில் வேண்டாம் நான் போக மாட்டேன் என்று முரடு பிடிக்கின்றார்களோ, அதில் ஒரு காரணம் இருக்கிறது. இப்படியெல்லாம் பிரபலாரிஷ்ட யோகத்தினுடைய விளைவுகள் இந்த வருடம் முடியும் பொழுதும், பிறக்கின்ற வருடத்தில் குறைந்தது பல மாதங்கள் அது நம்மை பாதிக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதால், மதுவன ராமர் அமர்ந்த கோலத்திலே அப்படியே வீணை ஏந்திய ஆஞ்சநேயரை எல்லாம் பார்த்து நீங்கள் ஸ்ரீ ராமநவமியை நன்றாக கொண்டாடுங்கள். வசந்த நவராத்திரியிலே எல்லோரும் பங்கு பெறுங்கள். உங்கள் வீட்டில் செய்ய முடியவில்லை என்றால் ஆலயங்களிலே செய்கின்ற இடங்கள்லாம் இருக்கின்றது. இருந்தாலும் கொண்டாடவில்லை என்றாலும் அங்கே தெய்வமானது கண்டிப்பாக அதனுடைய சக்தி என்ற சாநித்தியம் இருக்கின்றது. நித்திய தர்ப்பணத்தை தயவு செய்து செய்யாதவர்கள் இப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்றால் ஒரு தொற்று நோய் உலகையே ஆட்டியது உங்களுக்கெல்லாம் தெரியும்.
கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தாக மடிந்தார்கள். அவர்களுக்கு இன்னும் சாந்தி கிடைக்கவில்லை. ஆகையினால் அவர்களும் அந்த ஆன்மா துடித்து கொண்டு இருக்கின்றதாக நாம் உணர வேண்டும். அதனுடைய எதிர் விளைவு நம்ம ஊர் என்ன உலகம் என்ன எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் ஒரு ஆட்ட போகின்றது. வெளி ஊர்களில் வெளி தேசத்தில் தூர தேசத்தில் உள்ளவர்கள் மிக பாதுகாப்பாக இருப்பதற்கு தாய் திரு நாட்டை தேடி வருவதுதான் உத்தமமே தவிர அது வரட்டு கௌரவத்துக்காக அங்கே இருக்காதீர்கள். 1000 இருந்தாலும் அம்மாவை போல் ஆகாது, அதுபோல் 1000 இருந்தாலும் தாய்மொழி போல் ஆகாது. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவது போல உன்னுடைய மதர் டங், தாய்மொழி, தாய்நாடு, அந்த இடத்திற்கு திரும்புவதே உத்தமம். இதை பலமுறை சொல்லிவிட்டோம். இதனுடைய விளைவுகளை நாம் பிரச்சாரமாக சொல்லும்போது மற்றவர்கள் அதை பீதியாக கொண்டாட நினைப்பார்கள். இதுதான் பிரபலாஷ்ட யோகத்தில் செய்த காரியத்தின் பின் விளைவு. ஆகையினால் எந்த ஒரு பொருளையும் அளவுக்கு மீறி நாம் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதுவே பெரும் ஆபத்தாக முடிந்துவிடும். ஆகையினால் எல்லோருக்கும் எல்லாமாக நிரந்தரமாக நிரவி எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்கின்ற சமுதாய எண்ணம் வந்தால் மட்டுமே இதிலே நாம் வெற்றி பெற முடியும். காரணம், நமது தேசம் இவ்வளவு பாரத தேசமானது அப்படிப்பட்ட பழம்பெரும் புண்ணிய பூமி. ஆகையினால் எதிலும் லஞ்சம், லாவண்யம், பொது ஜனங்களை ஏமாற்றி நாட்டை கொள்ளையடித்த சிறு குற்றவாளி முதல் பெரும் படித்த அறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் பெரும் தண்டனையானது கைமேல் கிடைக்கும். அப்படி எலி கொஞ்சம் கொஞ்சமாக நமது வயலில் எடுத்துக்கொண்டு சென்ற நெல்லை பல பொந்துகளில் வளையலில் பதுக்கி வைத்து கொள்ளும் அதனுடைய உணவிற்காக. ஆனால் நம்முடைய விளைச்சல் நமக்கு கிடைக்கும் வருமானம் குறையாது. ஆனால் மனிதர்கள் எலிகளைப் போல எடுத்துக்கொண்டு பதுக்கி வைத்து யாருக்குமே கொடுப்பதில்லை. அது தீயில் விட்ட எண்ணெய் போல், நெய்யை போல் அது பஸ்பமாகும். கடலில் கரைத்த பெருங்காயம் போல் கிடைக்காமல் போகும். நமக்கும் உபயோகம் இல்லை, எடுத்தவர்களுக்கும் உபயோகம் இல்லை. அதை ஆண்டு அனுபவிப்பதற்கும் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கின்றதா என்று பார்த்தால் அனுபவிக்கும் போது தான் சொல்லுவார்கள். ஆகையினால் உங்களது உழைத்த நேர்மையாக சம்பாதித்து சேர்த்த சொத்துக்களில் எந்த விதமான சேதமோ குறையோ ஏற்படாது. இப்படி பொது நலமாக செய்யும் பொழுது அதில் செய்கின்ற சிறு பெரு தவறுகள் கோடி கோடியாக பெருகுகின்ற நாள் வந்துவிட்டது. காரணம், நீங்கள் தினமும் பஞ்சாங்கம் வாசிக்காமல் இருந்ததாக கூட கருதலாம், தினமும் தர்ப்பணம் செய்யாமல் இருந்ததனுடைய கருதலாம், தினமும் சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, இப்படி இறைவனை தெய்வங்களை வழிபடாமல் ஏதோ ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை, பரிகாரம், ஹோம யாக யஜ்ஞங்கள் செய்து வந்தாலும் இருக்கலாம். இருந்தாலும் நாம் செய்த நல்லதற்கு ஏற்ற நல்ல பலனும் தவறுக்கான தண்டனையும் கிடைக்கின்ற நாளாக எதிர்வரும் நாள் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கும். எரிந்து கொண்டே இருக்கின்ற விளக்கானது திடீரென்று அணைந்தால் நாம் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம். அதுபோல் ஒரு நிலை எட்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் ஒரு குருவை பிடித்து கொள்ளுங்கள். இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சத்திற்கே சகல சக்தி, ஞான, ஒளி, பிரபாகம் அத்தனையும் கொடுத்து சகல ஜீவராசிகளை காத்து கொண்டிருக்கின்ற திரு அண்ணாமலையாரை மனதார நினைத்து இப்பொழுதே கிரிவலம், தான தர்மங்கள், குரு சொல்லிய வழிபடி உங்களுடைய சுய பிரார்த்தனைகளை விட்டு தள்ளி பொது நலமாக வேண்டும் பொழுது கண்டிப்பாக குருவும் இறைவனும் ஒன்றாக உங்களுக்கு அருள் புரிவார். இதை பற்றி பல பகுதிகளாக பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் நாச்சலாம்.